எல்லோருக்கும் வணக்கம். நான் சக்தி சிவன் இயக்குனர் பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலயமா திரு மெய்யப்பனுடைய அனுபவங்களையும் அவர் என் கூட ட்ராவல் பண்ண விஷயத்துலையும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவரும் நானும் சேர்ந்து தௌலத்துன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் பார்த்திங்கன்னா கதையாக ரொம்ப எக்ஸ்பென்சிவான படம். அது எப்படி எடுக்கிறதுன்றது எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்கிரிப்டை போய்ட்டு நம்ம எப்படி லோ பட்ஜெட்டில் எடுக்க முடியும்? லோ பட்ஜெட் மீன்ஸ் ஒரு கதை என்ன கேட்குதோ அதை தாண்டி செலவு பண்ண முடியல, அந்த கதைக்கான எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு கிடைக்கலனாலே அது லோ பட்ஜெட் தான் சொல்லுவோம். அப்படி எடுக்க பார்த்து அது சேலஞ்ச் ஆகிடும். ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சீனில் ஒரு 10 கார் இருக்கும், ஒரு ஆக்ஷன் பேக் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த பட்ஜெட் வரலன்னா நம்ம ஒரு கார் ஆகணும், அந்த இடத்துல ஒரு கார் தான் நிற்கும். அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த சீனை நீங்கள் எடுக்க பார்த்து உங்களுடைய விஷுவல் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சான பீரியட் வர பார்த்து 100% நம்மளுக்கு ஒரு கேமராமேனுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எடுக்கவே முடியாது. அதுதான் ப்ராக்டிக்கல் கூட. ஒரு படத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட பேக் போன்னா அது டிஓபிஸ். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது யாருக்குமே, எல்லா டேரக்டர்ஸ்க்குமே. அதனால தான் ஒரு படம் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணாலும் கேமராமேன் யார் இருந்தால் முதல் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு டேரக்டர் ட்ராவல் பண்ணுறது ஒரு கேமராமேன் கூட தான். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ ஒரு சாங்கோ ஒரு ஃபைட்டோ எடுக்கிறோன்னா அந்த ஃபைட்டு முடிஞ்சால் அவங்க போயிடுவாங்க. ஒரு சாங்னா மாஸ்டர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் கேமராமேன் அப்படி இல்லை. படம் ஸ்கிரிப்ட் ஆரம்பித்து நாங்கள் முடித்ததுலேருந்து படம் எண்ட் ஆஃப் டே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவங்களுடைய ஒர்க் இருக்குது. ஏன் தேட்டருக்கு ரிலீஸ் ஆக பார்த்து அங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸோ இல்லை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க தான் அதை கேர் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு பார்ட்டில் நம்ம எழுதின ஸ்கிரிப்டை அவங்க விஷுவலாக்கி அதை நம்மளுக்கு கொடுக்குற வரைக்கும் அவங்களுடைய பார்ட்டு பெரிய பார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் கன்சியூம் பண்ண பார்த்து நம்மளுக்கு என்னென்னா, நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஷூட் பெங்களூரில் பண்ணோம். அப்போது ஒரு பேட்மிண்டன் விளையாட ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி இருந்துச்சு. அங்கே உள்ளே போய்ட்டோம். டைம் எங்களுக்கு ஒரு 1 hour தான் இருந்துச்சு கரெக்டாக. இந்த 1 hourல இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோம். அப்போது மேயப்பன் சார் சொன்னார், இல்லை சார் இது நம்ம எடுத்துடலாம் 1 hourல. நான் டவுட் ஆகிட்டேன். இல்லை வேண்டாம், நம்ம ட்ராப் பண்ணிடலாம், ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷரில் பண்ணுறோம், நம்ம நிறுத்திடலாம், நாளைக்கு வேறு எங்கன்னா இந்த சீனை எடுத்துக்கலாமான்னு. இமிடியேட்டாக அதுதான் அந்த கேமராமேன்ஸோடைய இம்பார்ட்டன்ட் தான். ஃபுல்லு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்லாம் வைக்காமல் சென்டரில் அந்த பேட்மிண்டன் விளையாடுற அந்த இடத்துல மட்டும் லைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செமி லைட்டில் அந்த சீனை எடுத்தார். பார்த்து அழகாக இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்டுக்கும் எனக்கே ஒரு மாதிரி அந்த விஷுவல் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா, அது மாதிரி ஒரு 1 hour. ஏன்னா இந்த மாதிரி எக்கனாமிக்காக நம்ம ப்ராஜெக்ட் பண்ண பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கேமராமேனால் மட்டும்தான் நம்மளால் காப்பாற்ற முடியும். வேறு எதுலேயுமே பட்ஜெட் உங்களுக்கு ஏறாது. இந்த டிபார்ட்மெண்ட் கையில் இருந்தாலே படம் 50% நீங்கள் சேஃப்டியானதாக அர்த்தம். 50% மற்றதெல்லாம் தான். 50% நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு குறைக்கிறது அப்படின்னு பார்த்தா அது ஒரு டிஓபியால் தான் முடியும். ஸோ நாங்கள் என்ன தான் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அதை விஷுவல் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கனால இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஷார்ட் டைமு, இந்த மாதிரி லாங் ப்ராசஸாக இருக்கும். ஒரு ஃபைட் எடுக்க ஒரு 5 நாள் ஆகும், ஆனால் அது ஒரு 2 daysல முடி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொடக்ஷனில். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்லலாம் மேயப்பன் சார் வேறு லெவலில் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும், பெரிய சாதனைகள் படைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.